शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्य पदाब्जभृङ्गम् श्रीमन्नरन्तगुरुवर्य सुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यमहं प्रपद्ये। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। वार्तामाலை எம்பெருமானார் விஷயம் 190ஆம் வார்த்தை. 190th. எம்பெருமானார் வெள்ளை சாத்தி இழந்திருந்த போது ஸ்ரீரங்கத்தன்னம் வெள்ளை சாத்தி இந்த பக்கம் வந்துட்டார். அவர் திருமலை நல்லான் சிஷ்யரான சில வேடர் குணம் பாரானுக்க அம்மலை அடியே ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் எழுந்துள்ளார். இந்த வேடர் அவரை திருநாமமே குறியாக நீர் எங்கு நின்று எழுந்தருளுகிறீர் என்று கேட்க, கோயில் நின்றும் வருகின்றேன் என்ன. எம்பெருமானார் திருவடிக்கு ஒரு குறைகளும் இல்லையே, பெரிய திருச்செல்வத்துக்கு ஒரு குறைகளும் அற நிறவா நின்றதோ என்று கேட்க, எம்பெருமானாரும் என்ன திருச்செல்வமும் எம்பெருமானார் வெள்ளை சாத்திக் கொண்டு எழுந்தருளினார். இந்த இடத்திலே இழந்திருக்கிறார் என்று தெரிந்ததில்லை என்று அருளிச் செய்ய, அவர்களும் 6 நாள் பட்டினியை கிடந்தார்கள். 6ஆம் நாள் ராத்திரி எம்பெருமானார் மழையும் இடியும் ஆகிற இடியுமாய் குளிரிலே ஈடுபட்டு இவர்கள் மலையிலே நெருப்பொழி கண்டு அங்கே நம் மை கொண்டு போங்கோள், நம்மை கொண்டு போங்கோள் என்று அருளிச் செய்ய, முதிர்களும் அங்கே எழுந்தருளி விழி எங்கே பிள்ளைகாள் என்றழைக்க, பிராமணர் குரலாயிருந்தது. பெருவிழாயோடே ஒரு கால மழையாய் நின்றது என்றே ஓடி வந்து வேலியையும் பிரித்து இங்கே வாருங்கோள் என்று சாத்திகைக்கு புடவையும் கொடுத்து, சாத்தி புடவையும் காம்பதர விட்டு காய்ச்சி எரித்து காய்ச்சி ஒத்தி எங்கு நின்றும் எழுந்தெழுகிறது என்று கேட்க, கோயில் நின்றும் வருகிறோம் என்று என்று அருளிச் செய்ய, எம்பெருமானார் செய்தருளுகிறார் அருளுகிறதன் என்ன, நாங்கள் நல்லான் அடிமைகள், நல்லான் சக்கரவர்த்தி சிஷ்யாள் நாங்கள், எங்களுக்கு இடமளிச் செய்கிற போது எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் என்றிருங்கோள் என்று அருளிச் செய்தார். அன்று தொடங்கி எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் என்றிருந்தோம் என்ன, ஆகில் அவரிதே இவர் என்று முதலிகள் உடையவரை காட்டா, இவர்களும் உடையவர் திருவடிகளையே பிடித்து கொண்டு வியாக்குலப்பட்டு சேவித்து நிற்க, உடையவரும் நல்லான் என்கிற காளமேகம் எங்கு வருஷித்தரோ என்று உகந்தருள, பின்பு திரை கொண்டு வந்து தேனுவகையும் விடாவோடே சமர்ப்பித்து, விடான பானையோட சமர்ப்பித்து, இத்தை வறுத்து இடித்து தேனிலே குழைத்து அமது செய்யுங்கோள் என்று விண்ணப்பம் செய்ய, அவர்களும் அப்படியே செய்து அமது செய்து பெண் வளர்ந்தார்கள். படுத்துட்டார். மற்றைய நாள் விடிந்தவாறே அந்த வேடுமுதல்களிலே ஒருவரையும் ஸ்ரீபாதத்தில் முதல்களிலே ஒருவரையுமாக கோயிலுக்கு போகவிட அவர்களுடனே 45 திருநாமம் எழுந்தடினார்கள். அந்த வேட முதலிகள் அந்த மலைக்கு மேற்கே அருகாத வழி கொண்டு போய் ஒரு வேடகன் அகத்திலே விட்டு வர,
அந்த வேடன் பகலெல்லாம் வேட்டைக்கு போய் வந்து ராத்திரி உண்ணப்பூக்கவாறே பிராமணர் உண்ணாதிருக்க நாம் உண்ணலாகாதென்று அருகாத ஒரு கிராமத்திலே கட்டளை வாரியன் என்பான் ஒரு ஒருவன் அகத்திலே வேண்டும் கட்டளைகளும் பண்ணி கொண்டு வந்து இவர்களை கொண்டு போய் சடக்கென அமது செய்வையுங்கோள் என்று மீண்டான். அப்ப அகமுடைய மணமாட்டு பெண் உங்களுக்கு அமதி செய்ய வேண்டாவோ என்ன வேண்டா என்றார்கள். உங்களுக்கு பயப்பட வேண்டா, நானும் எம்பெருமானார் ஸ்ரீபாதத்தை விடையேன் என்றாள். நீ எம்பெருமானாரை ஆஷ்டித்தபடியன் என்று கேட்க, நாங்கள் இவ்விடம் வருஷமின்றிக்கே மழை இல்லாமல் இருந்தவாறே அங்கே கோயிலே வந்திருந்தோம். என் அகமுடையாளும் நானும் ஒரு மச்சிலே இருக்கை ஆயிருக்கும். அப்போது எம்பெருமானார் ஊஞ்சவிருத்தி மாதுகரம் பண்ணி அமரிசை நடுவர். திருவீதியிலே எழுந்தெழும் போது அகலங்க நாட்டாழ்வான் முதலான பட்ட முதல்கள் எல்லாரும் இவர் திருவள்ளிகளே சேவித்திருக்கண்டு சேவித்துக் கொண்டு வருவார்கள். இவர் மாதுகரத்துக்கு அந்த அகத்தில் எழுந்தருளினார். நான் மச்சி நின்று இடிந்து தகைந்தேன். இதுவென் பெண்ணே என்னார். உம்மை ராஜாக்களும் பட்டமதிர்களும் தண்டனிடான் என்றால் நீர் மாதுகரம் பண்ணானின்றீர் என்றவாறே. அதான் பெருவெறி வளர்ந்து சேவிக்கிறா, நீர் பார்த்தா பிச்சை எடுக்கிறீரே அப்படின்னாராம். அவர்களுக்கு நாம் பகவத் விஷயத்திலே சில வார்த்தை சொல்லுகையாலே காண் என்று அருளி செய்யா. ஏதோ பகவத் விஷயத்தை சொன்னேன், அந்த நாள் அது பண்றா அப்படின்னா அந்த வார்த்தையை எனக்கும் அருளி செய்ய வேண்டும் என்ன அப்போது அருளி செய்த அருளினார். பின்பு எங்கள் தேசம் வருஷம் உண்டாய் நாங்கள் எங்கள் நாட்டேறப் போகிற போது அவர் அருளி செய்த வார்த்தையை மறந்தேன் என்றவாறே அத்தை நெஞ்சில் படும்படி அருளி செய்து போக புக்கவாறே அடியேனுக்கு ஆத்மரட்சையாக ஏதேனும் தந்திட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தேன். அப்போது சாத்தியிருந்த ஸ்ரீபாத ரட்சையை பிரசாரித்து எழுந்தளினார். நாங்களும் அன்றே போந்தோம், பின்னையும் சேவிக்கப்பித்திலேன் என்றவாறே திருவுள்ளத்திலே விசாரித்தருளி திரு போஜனம் சமைக்க அருளி செய்து இவள் செய்வது பார்த்திரும் என்று ஒரு ஸ்ரீவைஷ்ணவரை வைக்க அவளும் அடைவாக சமைத்து முன்புடுத்த புடவையையும் விழித்து சுத்தமான புடவையையும் உடுத்து உள்ளே புகுந்து எம்பெருமானார் திருவர்களை சரணம் என்று உச்சரித்து ஸ்ரீபாதரட்சையையும் ஏறி எல்லப்பண்ணி திருவடியை விளக்கி அமிர்தி செய்ய பண்ணி புறப்பட்டு தண்டம் சமர்ப்பித்து முதல்கள் ஸ்ரீபாதம் விளக்க எழுந்திட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய முன்பு பார்த்திருக்கச் சொன்ன ஸ்ரீ வைஷ்ணவரை அழைத்தவள் செய்ததேது என்று கேட்டவளா இவளும் திரு போஜனத்தை சமைத்து முன்புடுத்த புடவையையும் விடுத்து சுத்தமான புடவையையும் கொடுத்து திரு போஜனத்தை உள்ளே கொண்டு புகுந்து கதவை அடைத்து தியானம் பண்ணி கொண்டு இருந்தாள். கருத்து நீண்டிருந்தது அந்த திருவிழிநிலை, எம்பெருமான ஆய் இருந்ததில்லை என்று வாறே அவள் தன்னை அழைத்து நீ உள்ளே செய்ததேது என்று கேட்க முன்பு ஏறி பண்ண தந்த ஸ்ரீபாத ரட்சை ஏறி பண்ணி திருவடிகளை விளக்கி அமுது செய்ய பண்ணி பண்ணியாக்கும் அடியேன் பிரசாதப்படுவது இப்போதும் அப்படியே செய்தேன்.
என்று விண்ணப்பம் செய்ய அவர் என்னை கொண்டு வந்து காட்டு என்ன அவரும் கொண்டு வந்து காட்டா அங்குத்தைக்கு தகுதியாயிருந்தவாறே எம்பெருமானார் அருளிச் செய்த வார்த்தை ஒத்திருந்ததில்லை ஆகில் முதலிகள் அமதி செய்யார்கள். அத்தை என் செவியிலே சொல்லிக் காணாய் என்ன அவளும் விண்ணப்பம் செய்தாள். வார்த்தையும் ஒத்திருந்தது ஆகில் இங்குள்ளே எம்பெருமானார் உண்டோ என்று பார்த்து இதுக்குள்ளே எம்பெருமானார் உண்டோ என்று பார்த்து காணாய் என்ன அவளும் திருவிளக்கேற்றி கொண்டு வந்து அடைவை பார்த்தாள். எம்பெருமானார் திருவிழானவாறே அங்கே திகைத்து எம்பெருமானார் திருவிழர்கள் போலே இருக்கிறது, காஷாயமில்லாமையாலே தெரிகிறதில்லை என்றவாறே நான் காண் என்ன அவளும் திருவிழிகளை பிடித்து கொண்டு இழப்புக்கவாறே கண்ணநீரை தொடைத்து விதுரான் நானி புகுஜே சுச்சீனி குணவந்தி சா என்று பாவனத்வேன போக்கியத்துவங்களை விடைத்தாய் இருக்கும் முதலிகள் இனி அவதி செய்யோம் இனி அவதி செய்யுங்கோள் என்று அருளி செய்ய அவர்களும் அவதி செய்து கண்வளரா இவளும் தரிகை பிரசாதமும் கூட்டி பாலையும் கலந்து மச்சிலே கிடைக்கிற பர்த்தாவை எழுப்பி பிரசாதத்தையும் விட்டு பிரசாதப்பட பண்ணி தான் பிரசாதப்பட்டதே கிடக்க இதன் என்று கேட்க கோயில் நின்றும் எம்பெருமானாரும் முதல்களும் எழுந்ததை அமதி செய்ய மாட்டோம் என்று கண்வளர்கிறார்கள் என்றவாறே நான் இதுக்கு என் செஞ்ச வேணும் என்ன நீ எம்பெருமானார் திருவிழிகளை ஆஷ்டிக்கவில்லையோ என்ன இவனும் ராத்திரியிலே சம்பதித்து பிரத்யேகம் பண்ணி கொடுக்க இவனும் பிரசாதம் சூடி நித்திரை பண்ணி விழுந்தவாறே எம்பெருமானார் திருவிழிகளே தண்டனிட்டு இத்தைக்கு எழுந்தடி நிற்க வேண்டும், இவனை கிருப்பை பண்ணி எழுந்திட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய எழுந்திட என்று அவனை கிருவை பண்ணி அந்த கிராமத்திலே 4-5 நாள் எழுந்திருந்து திருதண்ட காஷாயங்களையும் சம்பாதித்து கொண்டு தம்முடைய திருவாராதனமான பேரொருளாளர் திருமுன்பே வைத்து தண்டன் சமர்ப்பித்து முன்பு போலே அவற்றை உடையவர் தரித்தருளினார். அந்த சாமராஜ் நகரத்துக்கிட்ட ஒரு ஊர் இருக்குது, அந்த இடத்துல வந்து சேர்ந்தார் என்று சொல்றான். ஆத்தையங்கார்பேட்டைன்னு என்ன அந்த இடத்துல தான் எம்பெருமானார் இதெல்லாம் பண்ணார் என்று சொல்றான். இப்போ கதை என்ன அப்படின்னா அவர் அங்கன்னும் மறுச்சே ஸ்ரீரங்கத்தின்னா வெள்ளை சாத்தின் வந்த பிறகு இங்கே ஒரு அந்த நல்லான் சக்கரவர்த்தியுடைய சிஷ்யரத்தை எம்பெருமானாரைய தஞ்சமாயிரும் என்று அவருடைய அந்த திருவடி பெற்றிருந்து அதிலிருந்து சமர்ப்பிச்சுட்டு ஆதர தடையை பண்ணி சாப்பிட்டு இருந்தார். அதுக்கோக இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அதெல்லாம் பார்த்து அதுக்கு அம்சம் பண்ணி சாட்சியம் இருந்தால் நீங்கள் அமிர்த செய்யலாம் என்று சொல்லி கிருப பண்ணினார். வரான்னா அவருடைய எஜமாதரையும் இங்க வந்து சேவிக்க பண்ணி அவருக்கு சமாஷ்டம் எடுத்து பண்ணார். இவரும் தம்முடைய வேஷத்தையும் மாற்றிக் கொண்டார். இதர் வார்த்தை அடுத்தது 191 வார்த்தை. எம்பெருமானை அபேட்சிக்கை வார்த்தா மாத்திரம் ஸ்ரீவைஷ்ணவர்களை அபேட்சிக்கை கையை பிடிக்கை ஆச்சாரியனை அபேட்சிக்கை காலை பிடிக்கை குரு பிரமாணீகிருத்த சித்தவிருத்தியா ஸ்ருதி பிரமாண பிரதிபன்ன விருத்தயः குரு பிரமாணீகிருத்த சித்தவிருத்தயः ஸ்ருதி பிரமாண பிரதிபன்ன விருத்தயः அமானினோ டம்ப விவர்ஜிதா நராக தரந்தி சம்சார சமுத்திரம் அஸ்ரமம் அப்படின்னு ஸ்லோகம் சொல்லி முடிக்கிற வார்த்தை. அதுக்கு வியாக்கியானம் என்ன சொல்றது? எம்பெருமானை பத்துகை அவனை
குஷல பிரஷ்னம் செய்வதை ஒக்கும். ஸ்ரீ வைஷ்ணவர்களை பத்துகை எம்பெருமானுடைய கையை பிடித்து நட்பு கொள்வது ஒக்கும். ஆச்சாரியனை பத்துகை எம்பெருமானுடைய காலை பிடிப்பதை ஒக்கும். இத்தகைய ஆச்சாரியனுடைய வைபவத்துக்கு பிரமாணம் ஆச்சாரியனையே, அதாவது அவனது வாக்கையே பரம பிரமாணமாக கொண்ட கருத்தை உடையவர்களால், அதனாலேயே வேதமாகிற பிரமாணத்தில் நம்பிக்கை உடையவர்களாய், கிரமவத்தவர்களாய், ஆடம்பரமத்தவர்களாயிருக்கும் மனிதர்கள் சம்சார கடலை மிக எளிதில் தாண்டுகிறார்கள் என்னும் பொருள் உள்ள ஸ்லோகம். என்ன சொல்றார் அப்படின்னா, குரு பிரமாணீகிருத்த சித்த விற்த்தயா ஸ்ருதி பிரமாண பிரதிபன்ன விற்த்தயா அமானினோ டம்ப விவர்ஜிதானராக தரந்தி சம்சார சமுத்திரம் அஷ்டமம். ஸ்டமமில்லாத சம்சார சமுத்திரத்தை தாண்டுவார்கள் இந்த 4 பேர். எம்பெருமானையும் ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் ஆச்சாரியனையும் பற்றினவர்கள். அடுத்த வாக்கியம் 192வது வாக்கியம். அந்யசேஷத்துவ நிவர்த்தியும் சவ்யாபார ஸ்வஸ்வாதந்திரிய நிவர்த்தியும் அதிகாரி கிருத்தியம். ஞானப்பிரதானமும் ஞானவர்தகத்துவமும் ஆச்சாரிய கிருத்தியம். புருஷகாரத்துவமும் கைங்கரிய வர்தகத்துவமும் பிராட்டி கிருத்தியம். விரோதி நிவர்த்தகத்துவமும் பிராப்திய பிரதத்துவமும் ஈஸ்வர கிருத்தியம். 4 பேர் கிருத்தியத்தை சொல்ற. இது வியாக்கியானம் என்ன சொல்றது? எம்பெருமானை பத்துகை அவனை குஷல பிரஷ்னம் செய்வதை ஒக்கும். அந்நிசேஷத்திருவத்தியும் ஸ்வஸ்வாதந்திருவத்தியும் அதிகாரி கிருத்தியம். ஸ்ரீ வைஷ்ணவர்களை பத்துகை எம்பெருமானுடைய கையை பிடித்து நட்பு கொள்வதை ஒக்கும். ஆச்சாரியனை பற்றி எம்பெருமானுடைய காலை பிடிப்பதை ஒக்கும். இத்தகைய ஆச்சாரியனுடைய வைபவத்துக்கு பிரமாணம் ஆச்சாரியனையே, அதாவது அவரது வாக்கையே பரம பிரமாணமாய்க் கொண்ட கருத்தை உடையவர்களாய், அதனாலேயே வேதமாகிற பிரமாணத்தில் நம்பிக்கை உடையவர்களாய், கர்வமற்றவர்களாய், ஆடம்பரமற்றவர்களாயிருக்கும் மனிதர்கள் சம்சார கடலை மிக எளிதில் தாண்டுகிறார்கள் என்ற பொருள் உள்ளது இந்த ஸ்லோகம். இப்போ 192வது ஸ்லோகம் என்ன சொல்றது? 143ஆம் வார்த்தை இதற்கு உதாரணமாயிருப்பது. சில மாறுகள் உள்ளன. ரிபிட்டேஷன் ஆஃப் 143 எப்படி என்றார். மறுபடியும் சொல்றேன். என்ன சொல்றது? அந்நிசேஷத்துவ நிவர்த்தியும் ஸ்வஸ்வாதந்திர நிவர்த்தியும் அதிகாரி கிருத்தியம். அதிகாரி யாரு? சரணாகதன். ஞான பிரதானமும் ஞானபத்தகத்துவமும் ஆச்சாரிய கிருத்தியம். 2 பேரும் சர்வஸ்லோகத்துல. புருஷகாரத்துவமும் கைங்கரியவர்தகத்துவமும் பிராட்டிக்கு துவயத்துக்குள்ள பிராட்டி கிருத்தியம். விரோதி நிவர்த்தகத்துவம் பிராப்திய பிரதத்துவம் ஈஸ்வர கிருத்தியம். 143வது வியாக்கியானம் கேளுங்க, அதுல இருக்கு. அடுத்தது
அக்னியை அகத்துவாரும் அவித்யை அகத்துவாரும் அஞ்ஞனை அகத்துவாரும் அச்சத்தை அகத்துவாரும் அபோக்கியரை அகத்துவாரும். அத்தனை முடிஞ்சுக்க. என்ன தெரியுது அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, ஆச்சாரியர்கள் 5 வகைப்படுவர். ஊட்டத்தை பத்த சொன்னது இது. அக்னியை அகத்துவார். இங்கு அக்னி என்பது அக்னி பரிச்சரியாரூபங்களான யாகங்களாகிற கர்மங்களை குறிக்கிறது. இந்த காமிய கர்மங்களால் பெரும் ஸ்வர்க்கம் முதலான பலன்கள் அல்பமாகவும் அஸ்திரமாகவும் இருப்பவை என்பதை காட்டி இக்கர்மங்களில் ஈடுபடாமல் மோட்சார்த்தமான உபாயங்களில் ஈடுபடச் செய்யும் ஆச்சாரியன் இவர்கள். அக்னியை அகத்துவாரும் ಅಂದರೆ காமிய கர்மங்களை பண்ண வேண்டாம் அப்படின்னு மோட்சத்துக்கு வழிகாட்டுவார்கள். யாரு? இந்த மாதிரி ஆச்சாரியால். அக்னியை அகத்துவாரும். அவித்யை அகத்துவார் 2வது கேட்டகரி. தேகத்தையே ஆத்மாவாக மயக்கும் தேகாத்மாபிமானமாகிற அஜானத்தையும் தன்னை ஸ்வதந்திரன் என்று நினைக்கும் ஸ்வஸ்வாத்தந்திரமாகிற அஜானத்தையும் அகத்துகிறவர்கள் இவ்வாச்சாரியர்கள். அவித்யை போக்குவார்கள். அவித்யை அகத்துவாரும். 3வது அந்யரை அகத்துவாரும். பிரம்மன் சிவன் முதலான தேவர்களுக்கும் பிதர்களுக்கும் மற்ற சம்சாரிகளுக்கும் சேஷமாயிருப்பது தன்னாத்மா என்னும் அந்யசேஷத்துவ பிரமத்தை அகத்துவர்கள் இவ்வாச்சாரியர்கள். 4வது அச்சத்தை அகத்துவாரும். அச்சத்தை அகத்துவார். அநாதிகாலமாக தனக்குத்தான் நன்மையை விளைவித்துக் கொள்வதாக நினைத்து தீமையையே தேடிக்கொண்டிருப்பதை பார்த்து யதோச்சாபி வர்த்ததே மே மகத்பயம் ஜிதந்தே ஸ்தோத்திரம். உபாயங்களை பார்த்தும் எனக்கு பெரும் பயம் உள்ளது என்று அச்சமடைவாரை கண்டு சுவார்த்தமான ஸ்வப்பிரவிற்த்தி நிவிற்த்தி ரூபமான பிரபத்தியை உபதேசித்து எம்பெருமானையே உபாயமாக காட்டி அவர்களுடைய அச்சத்தை அகற்றுகிறவர்கள் இவ்வாச்சாரியர்கள். ஸ்வப்பிரவிற்த்தி நிவிற்த்தி பிரபத்தி என்று சொல்லி பெருமாள் சரணாகதியை பண்ணுவிக்குவர்கள். 5வது அயோக்கியரை அகத்தும் அபோக்கியரை அகத்தும். அபோக்கியரை அகத்துவார் ஐஸ்வர்ய கைவல்யங்களும் பகவத் அனுபவ கைங்கரியங்களை தனக்கென்று விரும்பும் ஸ்வார்த்த அனுபவ கைங்கரியங்களும் போக்கியம் அன்று என்று காட்டி அபோக்கியங்களை அகற்றி பரார்த்த அனுபவ கைங்கரியங்களே போக்கியம் என்று உணர்த்துகிறவர்கள் இவ்வாச்சாரியர்கள். 5 விதமான ஆச்சாரியர்கள்: அக்னி, அவித்யை, அந்யர், அச்சம், அபோக்கியம். இத்தனையும் அகத்துவார் ஆச்சாரியாள். மொத்தத்தை ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்றேன். அடுத்தது 194ஆம் வார்த்தை. துக்கானுபவம் பிரகிருதி, துக்கானுபவிதா ஆத்மா, துக்க அசகை பிராட்டி, துக்க நிவாரகன் ஈஸ்வரன். 4 பேர் பண்றக்காரருக்கு துக்கத்தை சொல்றார். துக்கத்தை போக்கடிக்கிறவர். சம்சார துக்கத்தை சேத்தனன் அனுபவிப்பதற்கு காரணம் அச்சேதனமான பிரகிருதியோடு அவனுக்குள்ள தொடர்பு. இந்த பிரகிருதி சம்பந்தத்தாலே துக்கத்தை அனுபவிப்பவன் பத்த ஜீவன்.
தன் குழந்தையான இவன் இப்படி துன்புறுவதை பொறுக்காமல் இவன் துன்பத்தை மாற்றும்படி எம்பெருமானிடம் புருஷகாரம் அந்த சிபார்சைபள் பிராட்டி அவனுடைய சிபார்சிக்கு உள்பட்டு ஜீவனுடைய அத்துன்பத்தை போக்குகிறவன் எம்பெருமான். இது வியாக்கியானம். சோ 4 பேர் பிரகிருதி துக்கானுபவத்தை உண்டாக்கும், ஆத்மா துக்கத்தை அனுபவிக்கும், பிராட்டி துக்கத்தை பொறுக்க மாட்டாள், அந்த துக்கத்தை அசகை. நம்ம துக்கத்தை பார்த்து அந்த அம்மாக்கு சகிக்க மாட்டாள். ஆகையினால் சிபாரசு பண்ற அதே ரெக்கமெண்டேஷன் புருஷகாரம். துக்க நிவாரகன் ஈஸ்வரன். இது புரிய வேண்டியது. அடுத்து 195 வார்த்தை. நஞ்சீர பட்டரை பெருமாள் சந்திரபுஷ்கரணிக்கரையிலே கண் வளர்ந்திருக்கிற இருக்கு திருவுள்ளத்தில் கருத்தன் என்று விண்ணப்பம் செய்ய. ரங்கநாதர் எங்க படுத்திருக்கார்? சந்திரபுஷ்கரணிக்கு பக்கத்துல படுத்திருக்கார். ஏன் இது படுத்திருக்கார் அங்க கேட்க. நாராயணா ஓ மணிவண்ணா என்று கூப்பிட்ட பின்பிலே மடுவின் கரையிலே வந்தது. யாருக்கு? கஜேந்திர ஆழ்வானுக்கு. இங்கு கண் விளங்குகிறது. நான் கூப்பிடுவதற்கு முன்பே என்னை எடுக்கைக்காக நான் அகப்பட்ட பொய்கையிலே ஏற்கவே வந்து கண் விளர்ந்திருகிறார். இவ்வர்த்தம் கேட்டது உம்முடைய வச்சனத்தால் அன்று காணும். உம்மை கொண்டு பெருமாள் என் நினைவை வெளியிட்டலினார் என்று செய்தார். என்ன காப்பாற்றுறதுக்காக வந்து படுத்திருக்காரு அப்படி இருந்த வியாக்கியானம். நான் அகப்பட்ட பொய்கையிலே நான் அகப்பட்டு தவிர்க்கும் சம்சாரமாகிற பெரிய முடிவிலே என்னை எடுக்கிறதுக்காக வந்து படுத்தார் அப்படின்னு. அடுத்தது 196 வார்த்தை. ஆழ்வானுக்கு பாலமித்திரனாஞ்சிருப்பான் ஒரு பிராமணனுக்கு அநேகங்காலம் பிள்ளையின்றிற்கே இருந்து பின்பு ஒரு பிள்ளை பிறந்தவாறே கோயிலிலே ஆழ்வானுக்கு வார்த்தையாய் கேட்டு அப்போதே பெரிய பெருமாள் திருவடிகளிலே சென்று அப்பிள்ளைக்கு ஹிதத்தை அருளி செய்தருளி ஒருவாரையெல்லாம் அந்த பிள்ளை செய்வதன் என்று விரும்புவர். ஒரு நாள் ஆண்டாள் நம்ம கூறுத்தாள் நான் பாரியே. ஆண்டாள் போனத்தை வா என்றழைத்து உருவு கொண்டாடான் என்ற இருக்கு ஹேத்துவன் என்ன? நான் அவனுக்கு ஒரு நல்வார்த்தை சொன்னேன் கான் என்ன? அவன் எங்கே? நீர் எங்கே? இப்படி சொல்லுவதற்கு வார்த்தை உண்டோ என்ன? ஒருவன் விளக்கிலே கிடந்தால் விலங்கு விடுவிக்க போது விலங்கில் கிடைக்கிறவனுக்கு சொல்லுமோ, விலங்கை இட்ட ராஜாவுக்கு சொல்லுமோ என்பதை செய்தார். அந்த பிள்ளை உபநயனம் பண்ணின சமரந்தரத்திலே கோயிலே வந்து ஆழ்வான் ஸ்ரீபாரத்திலே வந்து சேர்ந்தார்கள். பிறந்த குழந்தையை நீர் பாராமலே இருக்கும் போது அவனுக்கு நீர் நல்ல வார்த்தை சொல்லுவது எப்படி என்பது ஆண்டாள் கேள்வியின் கருத்து. விலங்கிடப்பட்டவனை விடுவிக்கும்படி அவனுக்கு வேண்டியவன் ராஜாவிடம் நல்வார்த்தை சொல்லுவது போலே நான் ரங்கராஜாவிடம் அவனை ரட்சிக்கும்படி சொன்னேன்.
விலங்கிடப்பட்டிருப்பவனை நேரில் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்பது ஆழ்வான் பதிலின் கருத்து. குழந்தை பிறந்தது, கேர் ஆஃப் பெருமாள் விட்டுட்டா, பாய்முறை இருக்கணுமோ இல்லையோ, குழந்தை எப்படி இருக்கு, குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டுட்டே இருந்தாலாம். ஆனா பெருமாள் விட்டுட்டு என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இல்ல நம்ம பொம்மை கேட்கல, விலங்கு இடுவித்தவன் அவன். ராஜா கேட்டத்தான் விடுவிக்கிறானே தவிர விலங்குல இருக்க குழந்தை கேட்க வேண்டியது இல்லையே. அதனால ரங்கராஜனை நான் கேட்டேன் அப்படின்னாராம். ஸோ பிரபாகரண்டே விண்ணப்பம் பண்ண மேற்றவரா எல்லாத்துக்கும் நீ தனக்காக நன்மை தேடாதே, நன்மை தீமைகள் வந்து வரியேன் நானும் வித்தனை எல்லால் என்கிறபடியே எம்பெருமான் ரட்சகன் என்று சர்வரட்சகன் அவனே ஆவான். அதுக்கோசரம் அவனை கேட்டேன். விலங்கு விடுவிக்கும்படியான ராஜாவை கேட்கணுமே தவிர விலங்கு கட்டியிருந்த இந்த பையன் இந்த போய் சொல்லி என்ன பிரயோஜனம்? அது அறிவிலி. சரி, அடுத்த வாஷ்யம் 197 வார்த்தை. மிடகாழ்வானை முதலியர்கள் நீர் கீழை ஊருக்கு பலகாலம் போவானேன் என்று கேட்க, நான் அங்கே போனால் பகவத் விஷயத்துக்கு அனுகூலமான வார்த்தைகள் அவர்களுக்கு சொல்லுவன். அத்தாலே இங்குத்தைக்கு விரோதியார்கள் என்று அவர்கள் பக்கத்திலே சில கொண்டு போந்து பாகவத விஷயத்துக்கு உருப்பாக்கினால் அவர்களுக்கு ஒரு ஆனுகூல்யம் பிறக்கும் என்று போனேன் என்ன. அப்படியான அவர்கள் பதார்த்தங்கள் ஆமோ என்ன? நான் எல்லாரையும் நாராயண சம்பந்தம் நிரந்தரமாக காணுவத்தனை அல்லது பிரகிருதி சம்பந்த நிரந்தரமாக காணேன். அத்தாலே ஒரு வஸ்துவும் அந்நிய சம்பந்தம் ஆயிராதே என்று செய்தார். இதுக்கு வியாக்கியானம் இல்லாத புரியுறதில்லை. என்ன சொல்றார்? கீழையூர் ஸ்ரீரங்கத்துக்கு கிழக்கே உள்ள திருவானைக்கா, அங்கொரு கீழையூர் என்றதுக்கு பேர். இருக்கு ஸ்ரீரங்கத்துக்கு கீழே. இங்குத்தைக்கு ஸ்ரீரங்கன் கோவிலுக்கு அதில் உள்ளார்க்கும் சில கொண்டு போகுந்து சில திரவியங்களை பெற்று வந்து அவர்களுடைய திரவியம் பாகவதர்களுக்கு உபயோகப்பட்டதாகையாலே அவர்களுக்கு சத்துவகுணம் மிகுதியாகி எம்பெருமானிடம் ஈடுபாடு உண்டாகும் என்று கருத்து. அப்படியானாலும் சைவர்கள் திரவியத்தை வைஷ்ணவர்கள் உபயோகப்படுத்தலாமா என்பது கேள்வியின் கருத்து. எல்லாம் எம்பெருமான் உடைமை ஆகையாலே அதவர்கள் பொருளன்று எம்பெருமானுடையது என்பது பதிலின் கருத்து. இவர் விலகாழ்வான் அங்க போய் சம்பாதனை பண்ணிட்டு வந்து திருவனுக்காவல்ல இங்க பாகவதாவை செலவழிக்கலாம். அதனால அவளுக்கு நல்குணம் வந்துவிடும், சத்துகுணம். யாருக்கு? திருவானைக்காவல் அவளுக்கு. ஆனா அவ பணத்தை இங்கு வந்து நீங்கள் உபயோகிக்கலாமான்னா நான் எல்லாம் நாராயணன் சேர்ந்து அப்படிங்கிறார் அவர். நான் எல்லாரையும் நாராயண சம்பந்தன் நிரந்தரமாக காணுவத்தனை அல்லது பிரகிருதி சம்பந்த நிரந்தரமாக காணேன். அவ வைஷ்யா இவா சூத்ரா இவா அஸ்மாத்தான் பார்க்க மாட்டேன். அத்தாலே ஒரு வஸ்துவும் அந்நிய சம்பந்தம் வாங்கிறாதே என்று அருளி செய்தார். ஒரு ஆர்டர் வியூ 198 வார்த்தை. நடாதூரம்மாளும் ஆளிப்பிள்ளானுமாக கூட அமுதி செய்யானிருக்க அத்தை பெருங்கூர் பிள்ளை கண்டு அனுபவித்து தேவரீருடைய அனுஷ்டானத்தை காணாதே அருளிச் செய்த வார்த்தையை தஞ்சம் என்றிருந்தேனாகில் அனர்த்தப்பட்டோம். அனர்த்தப்பட்டோம் மித்தினையிறை என்று விண்ணப்பம் செய்யா.
ஆடிப்பிள்ளான் எம்பெருமானார், பிள்ளான் எங்களாழ்வான் போன்ற தராச்சாரியர்களுடைய அபிமானத்துக்கு பாத்திரராய் அறிவிலிகள் தாழ நினைக்கும் குலமன்றில் பிறந்த ஸ்ரீ வைஷ்ணவோத்தவராய் இருக்கக்கூடும். அருளிச்செய்தா வார்த்தை வர்ணாஷ்டம தர்ம வரம்புகளை மீறலாகாது என்று பொதுவான சாஸ்திரம் கொண்டு அருளிச்செய்த வார்த்தை சராச்சாரியர்களுடைய அபிமானத்துக்கு பாத்திரமாயிருக்கும் எவரும் எப்பொருளும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மிகவும் கை கொள்ளத்தக்கவை என்று நான் சொன்ன வார்த்தைக்கும் இந்த என்னுடைய அனுஷ்டானம் மிக பொருந்தும் என்று கருத்து. அம்மாளும் சதாச்சாரிய பிரசாதம் உத்தேசியம் என்ற போதே எல்லாம் இதிலே கிடந்ததென்றோ என்றருளினார். அப்படின்னு என்ன? ஆச்சாரியானுஷ்டானம் அவசியம். அது சொல்ற 199 வார்த்தை. திருக்கோஷ்டியூர் நம்பியை தம்முடைய தமையனார் அந்திம காலத்திலே எனக்கு தஞ்சமேது என்று கேட்க, விரஜைக்கு இக்கரையில் உம்மை எங்கெங்கும் வந்தீர் என்று கேட்டார் உண்டார்கள். திருக்கோட்டியூர் நம்பி ஸ்ரீபாரத்தில் என்றும் வந்தோம் என்றும், அக்கரையில் உம்மை கேட்டார் உண்டார்கள். திருக்கோட்டியூர் நம்பி தமையனார் என்றும் சொல்லும் என்று அருளி செய்தார். விசித்திரமா இருக்கு, கேளுங்கள். இந்த சம்சார மண்டலத்தில் திருக்கோட்டியூர் நம்பி ஸ்ரீபாரத்தனை அடைந்தவன் என்று சொன்னால் யமன் முதலானார்கள் நலிய மாட்டார்கள் என்று கருத்து. இக்கரையில நித்திய விபூதியில் அந்த பக்க அக்கறையிலே நம்பிக்கு தமையனார் என்று சொன்னால் லோகோத்தாரகரான எம்பெருமானாருடைய ஆச்சாரியருக்கும் தமையனாரா என்று அங்குள்ளார் கொண்டாடுவது என்று கருத்து. ரெண்டும் ப்ராஃபிட்டபிள் தான், ரெண்டும் வேண்டியதைத்தான். அப்படி இருந்தது. அக்கரையில் உம்மை கேட்டாருண்டாகில் திருக்கோட்டியூர் நம்பி தமையினார் என்னும் சொல்லும் என்று அருள் செய்தார். இந்த பக்கம் இருந்திருந்தா யமன் கிட்ட மாட்டான், அந்த பக்கம் இருந்தா எம்பெருமானாருடைய ஆச்சாரியருக்கும் தமையனாரா என்று அங்குள்ளார் கொண்டாடுவது என்று கருத்து. எந்த இடத்திலையும் கொண்டாட்டம் தான். அடுத்தது 200ஆம் வார்த்தை அபாகவத தியாகம், பாகவத பரிகிரகம், பகவத் ஸ்வீகாரம், ஸ்வாச்சாரிய அங்கீகாரம், சொப்பிரஜை இவை இத்தனையும் உண்டான போதுதான் ஈடேறலாவது. வார்த்தை புதர் மாதிரி இருக்கு. வைஷ்ணவர் அல்லாதாரை இவன் கைவிடுவது மாத்திரம் என்றுக்கே அவர்கள் இவனை கைவிடுவதும் புறம்புண்டார்வத்துக்களை அடைய வாசனையோட விலகையும் என்கிறபடி அவைஷ்ணவ சகவாசம் பண்ணாதே அப்படின்றார். வைஷ்ணவர்கள் இவன் கை கொள்வது மாத்திரமன்றிக்கே அவர்கள் இவனை கை கொள்ளுவதும். இரண்டாவது, எம்பெருமானை இவன் பத்துவது மாத்திரமன்றிக்கே அவன் இவனை ஏற்றுக்கொள்வதும் இவை இத்தனையும் அடியாக இவருடைய ஆச்சாரியன் இவனை கை கொள்வதும் அந்த ஆச்சாரியனால் இவனுக்கு ஏற்பட்ட தன் ஸ்வரூபத்தை பற்றிய அறிவும் ஆகியவை எல்லாம் ஒரு சேத்திரனுக்கு ஏற்பட்டால் தான் எம்பெருமானுடைய நிருகேதிக கிருபைக்கு விஷயமாகி அவன் கடை தேரலாம் என்று கருத்து. இப்போ
இந்தனுடைய பிரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே படுகின்றார். இவ்வுலகினில் மிக்கதே அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே அப்படின்றார் ஒராழ்வார். சரி, இந்த விஷயத்துக்கு எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றார். என்ன? வைஷ்ணவரல்லாதாரை இவன் கைவிடுகிறது மாத்திரமன்றிக்கே அவர்கள் இவனை கைவிடுகிறது. வைஷ்ணவர்களை இவன் கை கொள்வது மாத்திரமன்றிக்கே அவர்கள் இவனை கை கொள்வது. எம்பெருமானை இவன் பத்துவது மாத்திரமன்றிக்கே அவன் இவனை ஏற்றுக் கொள்வதும். இவை இத்தனையும் அடியாக இவனுடைய ஆச்சாரியன் இவனை கை கொள்வதும், அந்த ஆச்சாரியனால் இவனுக்கு ஏற்பட்ட தன் சுரூபத்தை பற்றிய அறிவும் ஆகியவை எல்லாம் ஒரு சேத்தனனுக்கு ஏற்பட்டால் தான் எம்பெருமானுடைய நிர்ஹேதிக கிருபா கடாட்சம் விஷயமாகி அவன் கடை தேரலாம் என்று கருத்து. அருள் எப்படி வருதுன்னு இத்தனை இருந்தாதான் அருள் வருது. இதெல்லாம் டெவலப் பண்ணிக்கோங்க அப்படின்ற அஸ்மத்கிரகம் ஆரம்பாம் கிரிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குருபரம்பராம் 200 வார்த்தை முடிந்தது.